இன்றைக்கி ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சு அசத்திடலாங்க. இந்த சட்னிக்கு இட்லி, தோசை, பணியாரத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வேர்க்கடலையில் நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குங்க. அதனால் குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி சட்னி அது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா பொசு பொசுன்னு பணியாரத்தோட வேர்க்கடலை சட்னி செஞ்சு அசத்துங்க. வாங்க இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்து தாங்க செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கங்க. பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு இரும்பு வடைச்சட்டி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வறுத்திங்கன்னா இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துடுங்க. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. தோலெல்லாம் லைட்டாக கருப்பு கலர் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டு தோல் நீக்கி எடுத்துக்குங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டும் வரமிளகாயும் சேர்த்திக்கங்க. இந்த பூண்டு வரமிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் கருவேப்பிலையும் அந்த கொஞ்சோண்டு புளியும் சேர்த்தி இதோடைய எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் வதக்கி அந்த கடலைப்பருப்போடு சேர்த்தி அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாங்க, அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக தாளிப்பு சேர்ப்போம்ல, அது இப்போவே தாளித்து வச்சுருங்க. கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளித்து வச்சுருங்க. ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறி வந்துருச்சுங்க. பாருங்கள், தோல் நல்லா உரியுது. இதே மாதிரி நீங்களும் தோல் உரித்து எடுத்துக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் தோல் உரித்து கொஞ்சம் தோல் உரியாத மாதிரி எடுத்து வச்சுக்குங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இனி அரைக்க வேண்டியதாங்க. இந்த வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, புளி அதையும் இதோடு சேர்த்துக்குங்க. தேங்காய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இது கூட கொஞ்சோண்டு கல்லுப்பு உங்கள் தேவைக்களவாக சேர்த்திக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போயிருங்க. இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையிலத்துக்கும் கூட இந்த சட்னி கெடாமல் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதே சட்னியை தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பை சேர்த்தி சர்வ் பண்ணிங்கன்னா வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க.
அவ்வளோதாங்க, வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நைட் டின்னருக்கு, காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. தேங்க்யூ.